உள்ள வந்து பாருங்க. வாங்க. எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பிடிக்காம எப்படி இருக்கும்? ரெண்ட்லாம் எப்படின்னா? ரெண்டெல்லாம் நம்ம பேசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணுங்கண்ணா. அட்ஜஸ்ட் பண்றேன், கண்டிப்பா குறைச்சு தரேன். இந்த ஓனர்ஸ்லாம் வெளிநாட்டுல இருக்காங்களா? ஓனர் எல்லாம் வெளியில இருக்காங்க, ஃபாரின்ல இருக்காங்க. இந்த வீட்ல பிரச்சனை இருக்கா? அட பிரச்சனைலாம் இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல பாக்குறது பேய் பங்களா மாதிரி இருக்கு. பேய் பங்களாவா? என்னப்பா சொல்றீங்க? ரூம்ஸ்லாம் எப்படி? ரூம்ஸ் 4-5 ரூம்ஸ் இருக்கு. பாத் அட்டாச், எல்லா சௌகரியமும் இருக்கு. துவைக்கிறதுலாம் எப்படி? வெளியே வா. துவைக்கிறதுக்கு கேட்டேன். துவைக்கிறதுக்கு தானே, அந்த வசதி உள்ளேயே இருக்கு. வெளியும் துவைச்சிக்கலாம், உள்ளேயும் துவைச்சிக்கலாம். ஓகே. வெளியே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஐயோ, தலை இடிச்சிருச்சு. பாத்து வாங்க இந்த பக்கம். ஆனா வைத்தியர் வீட்டுக்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம்? வைத்தியர் வீட்டுக்கு இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஓ, அப்ப கிட்டதான் இருக்கு. ஆமா. உடனே போயிடலாம். ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன உங்களுக்கு கால் பிரச்சனை? பண்றேன். என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்ல ஏதாவது இருந்ததுன்னா இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் ரூம்ல ஃபேன் இல்ல. ஃபேன் இல்லையா? ஒரு ரூம்ல தானே, அது சரி பண்ண சொல்லிடுறேன். எல்லா ரூமையும் பயன்படுத்த போறது இல்லல்ல. ரெடி பண்ணி கொடுத்துறேன். எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஒரு மாசம் இங்க தான் இருப்போம். கொஞ்சம் எதுக்கும் பயப்படாதீங்க, எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். ஓகே. வீடு நல்லா இருக்கும், வேணா நல்லா சுத்தி பாருங்க. ஒரு காலத்துல பாதி ஊர் மணக்காடுக்கு சொந்தமா இருந்துச்சு. அந்த காலத்துல நாமெல்லாம் இங்க வந்து இருக்க முடியுமா? அதெல்லாம் சாதாரணம். இங்க இருந்தவங்க போனதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் இழுத்து மூடிட்டாங்க. அதோட இந்த இடத்தோட கம்பீரமே போயிடுச்சு. இந்த வீடு எவ்வளவு பழமையானது? கிட்டத்தட்ட 100 வருஷம் பழைய வீடு. எங்களுக்கு ஓகே தான், நீங்க அவங்க கிட்ட பேசிடுங்க. மாதவண்ண வணக்கண்ண. அது நான் சொன்ன பார்ட்டி வீடு பார்க்க வந்திருக்காங்க. 1 மாதத்துக்கு தான் தேவைப்படுது. எல்லாம் நான் அவங்கக்கிட்ட பேசிட்டேன். இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுக்கு நான் பொறுப்பு. சரிங்க மாதவண்ண. ஓகே ஓகேண்ணே. கண்டிப்பா மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேண்ணே. சரி சரி சரி. சூப்பர்.
யாரு? என் பேரு சின்னா, இவ மைதிலி. இங்க தங்கி வேலை பார்க்கறதுக்கு வேலைக்கார வேணும்னு கேட்டிங்களே. அது அது ஒரு ஆளை தான் கேட்டோம். உள்ள வாங்க, நான் இப்போ வந்துடுறேன். சாருங்க. சார் வருவாரு, வெளியே போயிருக்காரு. வாங்க. பார்த்து வா. பார்க்கறதுக்கு பேய் வீடு மாதிரியே இருக்குல்ல. எதுக்கு பயமுறுத்துறீங்க? அது கேக்குதா? ஹெல்ப்புக்கு ஒருத்தர் தானே வேணும்னு நான் கேட்டிருந்தேன். இப்போ அம்மா இங்கே பாருங்க, நீங்கள் ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்தா போதும். அது வயசு பொண்ணு இல்லையாம்மா, அந்த பொண்ணை தனியாக அனுப்புறதுக்கு வீட்டில் யோசிச்சாங்க, அதான். ம் சரி, ஓகே. திங்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கலாம். இதுவே போதும். ம் 2 பேரும் ஏன் இந்த மலையில் வந்து தங்குறாங்க தெரியுமா? எதுக்கு? ஆதிவாசி காலனியில் வைத்தியரை பார்க்குறதுக்கு. 5-6 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. இன்னைக்கு அவளை கிட்ட பார்க்கும்போது என் நெஞ்சு அப்படியே துடி துடிக்குதுடா. அதனால தான் அவங்க கூட போனேன். உனக்கு தான் தெரியும்ல, எலி பிடிக்க வீட்டை இடிக்க வேண்டி வந்தாலும் தயங்காம பண்ற என் குடும்ப ரத்தம், அதுல கடைசி சந்ததி தாண்ட நான். அந்த குணத்தை காட்டாம இருக்க முடியுமா? ஒரு பொண்ணை அடையணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படிப்பட்டவங்களோட ரத்தம் தாண்டா எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணா எனக்கு பயமா இருக்குண்ணா. அண்ணா என் கை கால்லாம் நடுங்குது. யாருக்குன்னா தெரிஞ்சா? யாருக்கு தெரிய போகுது? அது இல்லைன்னா அப்படியே தெரிஞ்சாலும் நம்மளை கேட்க யாரா இருக்க போறாங்க? அப்புறம் சதீஷ் ஹெல்ப்புக்கு ஆள் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தான். எனக்கு இங்க இருந்தா போர் அடிக்கும். நானும் வரட்டுமா? அது எப்படி? வைத்தியர் என்ன தனியாக தான் வர சொல்லியிருக்காரு. கார் எடுத்தோன்னா காரை நடுக்காட்டில் நிப்பாட்டிட்டு அப்புறம் நடந்து போனோம். அது ரிஸ்க்கு. அந்த வைத்தியர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன் அப்படி கேட்குற? பார்க்கறதுக்கு ஃப்ராடு மாதிரி இருக்கான். ஹேய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் கிளம்புறேன். என்ன இது? இவன் எங்க போய் தொலைஞ்சான்? இவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. என்னை தனியா விட்டுட்டு இவன் எங்க தான் போனான்?
ஹலோ ஹலோ. அது வந்து நான் உடனே சென்னைக்கு போகணும். நான் போயிட்டு நாளை கழிச்சு திரும்பி வந்துடுறேன். நாளை கழிச்சா? உனக்கு என்ன பைத்தியமா? தெரியாத இடத்துல என்னை இப்படி தனியா விட்டுட்டு நீ சென்னைக்கு போக போறியா? நான் இப்பவே எங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்ல போறேன். அது வந்து ஹலோ. காவியா, அம்மா, என்னாச்சுமா? குரல் ரொம்ப டல்லா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அருண் எங்க? அது அருண் வெளியே போயிருக்காரு. உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டாரா? இல்லம்மா, அருண் இப்ப வந்துருவாரு. அவன் எங்கடி? மா, எனக்கு ஒரு ஆசை. அது என்னன்னா, உன்னுடைய உடம்பு எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்க வைக்குது. இங்க பாரு, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லலை. இந்த வயசான காலத்துலயும் ஒரு பொண்ணை எப்படி கட்டுப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். அவளை கட்டாயப்படுத்தினா வழிக்கு வராத பொண்ணே கிடையாது. அதனால தான் தைரியமாக அவங்ககிட்ட பேச வந்தேன். நான் தான் தேய். தலைமுறை தலைமுறையா உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இந்த வாய்ப்புக்காக உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? நீங்க இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ச்சீ, கத்தாதரி, என் பக்கத்தில் வந்து உக்காரு. பக்கத்துல உட்காரணுமா? எதுக்கு? உன் புருஷனோட உயிர் இப்போ என் கையில். அவன் உயிரோட இருக்கணும்னா நீ என் கூட இப்ப படுக்கணும். இங்க என்னமா பண்ற? நீங்க எங்க போய் தொலைஞ்சீங்க? இந்த ஆள் ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆ, அந்த மோதிரத்தை போடு. ம். ஆ? அந்த மோதிரத்தை போடுன்னு சொன்னேன். ஆ. கதையம்மா கதையம்மா கதை சொல்றேன் கேளம்மா. ஆகா, கதை சொல்றேன் கேளம்மா, கதை சொல்றேன் கேளம்மா. உனக்கு கேக்குதா அந்த சாக்கியாரோட சத்தம்? அது அந்த கோவில்ல இருக்க சாக்கியார் கிடையாது. ஆனா உனக்கு கேக்குதா?
டன் 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 டன். ஐ. ஒரு பைத்தியக்காரன் சொல்றத எல்லாரும் வருங்காலத்துல தெரிஞ்சுக்குங்க. அது ஓலைச்சுவடியில எழுதி இருக்கு. அந்த வார்த்தைகளை ஆயுதமா பயன்படுத்துறது தான் இந்த சாக்கியாவோட புத்திசாலித்தனம். அதுதான் டன் 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 டன். ஹை. டன் 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 டன். ஹை. 1000 வருஷத்துல ஒரு முறை மட்டும் நடக்கிற மிருத சந்தியா தினம் இன்னைக்கு. கெதி இல்லாம அலையிற பிரேத ஆத்மாக்கள் 4 மணி நேரம் மட்டும் சுதந்திரமா இருக்கிற நேரம். அந்த நேரத்துல தான் நீ கிடைச்சிருக்க. உன்னோட விதி தலைமுறை தலைமுறையா பகையோட காத்திருக்க. உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிறதுக்கு முன்னாடி நீ செஞ்ச விஷயத்த உனக்கு ஞாபகப்படுத்துற. ஞாபகப்படுத்தி பாரு. போன ஜென்மத்துல நீ பண்ண பெரிய பாவங்களை மறந்துட்டியா? நான் ஞாபகப்படுத்தவா? அன்னைக்கு உன் பேரு நாராயண நம்பூதிரி. அன்னைக்கும் இன்னைக்கும் நான் தேய்தான். சிட்டெடுத்து குஞ்சு தேய். என்ன வெலோனி, முதல் முறையா மழைய பாக்குற சின்ன குழந்தைங்கள மாதிரி உறைஞ்சு போய் நிக்கிற? இல்ல என்ன உனக்கு பிடிக்கலையா என்ன? அது அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நிலா மாதிரி பிரகாசமாக இருக்கிற இந்த முகத்தை பார்க்க எனக்கு சக்தி இல்லை. தெற்கு திசையிலிருந்து வந்தவர், பட்டு சேலை விற்கிறவர், பட்டுக்கு பேர் போனவர். அவரு உன்னை பார்த்து பட்டாலேயே உன்னை மூடுறேன்னாரு. மலபார்லேருந்து வளையல் வியாபாரி வந்தாரு. என் கூட வந்தா வெள்ளியாலேயே மூடுறேன்னு ஒரு வெள்ளி வியாபாரியும் வந்தாரு. ஏன் அவங்க யாரும் கூப்பிட்டு நீ போல? தீண்டக்கூடாத என்ன கை நீட்டி கூப்பிட்டீங்க. என்னால இத நம்பவே முடியல. அரண்மனையோட எஜமானி இந்த அடிமை குடிசைக்குள்ள. அதுக்கு நான் இப்போ எஜமானி ஒன்றும் இல்லைல்ல. என் பேரை அசிங்கப்படுத்தி வெளியே தள்ளி கதவை மூடி விட்டுட்டாங்களே. இந்த தீ, இந்த குஞ்சு தீ மானத்தை இழந்து கெட்டவன் முத்திர குத்தி இந்த ஊரு உலகம் வெளியே தள்ளி கதவை மூடிட்டாங்கல்ல. இனி இந்த தீ நீ குடுக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு ஏதோ ஒரு மூலையில கிழிஞ்ச பாயில தூங்கிடுவேன். அதை மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன். என்ன வில்லோன்? இல்ல மகாராணி, என்ன இப்படி பேசுறீங்க? இனி இந்த அடிமை ரத்தம் சிந்தி உழைப்ப. அதுக்கப்புறம் கிடைக்கிற எல்லா பணத்தையும் சேர்த்து வச்சு உங்களை தங்கத்தாலேயே அலங்கரிக்கணும். இதுதான் என்னோட ஆசை. சரி, அப்புறம் குன்னத்து காவத்து திருவிழா
உங்களுக்கு தெரியுமா மகாராணி, அந்த ஒரு நாள் தண்ணி அடிக்கவும் சீட்டு விளையாடவும் சாதி சாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க. நாம அங்க போகலாம். என் கூட வருவீங்களா மகாராணி? உன் ஆசையெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கே. சரி, அப்புறம் 7 நாள் திருவிழா. தினமும் ராத்திரியில கூத்து நடக்கும். நீங்க கூத்து பார்த்திருக்கீங்களா? என்ன கூத்து? சாக்கியார் கூத்து. எனக்கு அது எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அங்க இருக்க புதருக்கு பின்னாடி ஓடி ஒளிஞ்சுக்குவேன். அங்க உட்காந்து கவனமா கேட்பேன். கதையம்மா கதையம்மா, கதை சொல்றேன் கேளம்மா, கதை சொல்றேன் கேளம்மா, கதையம்மா கதையம்மா, கதை சொல்றேன் கேளம்மா, கதை சொல்றேன் கேளம்மா. அப்போ இந்த சாக்கியாரு என்னோட கதையை கூட சொல்லுவாரா? கதைய நான் சொல்லித்தரேன். இங்க இல்ல, 4 பேருக்கு முன்னாடி. என் கதையை என் காதால நான் கேட்கணும். உன்னால முடியுமா வெல்லோனே? சரி. கதையம்மா கதையம்மா, கதை சொல்றேன் கேளம்மா, கதை சொல்றேன் கேளம்மா. மக்களை சிரிக்க வைக்கிறது தான் என் வேலையா இருந்தாலும் இந்த கதையை எனக்கு வேதனைப்படாம சொல்ல முடியாது, கண்கள் கலங்காம சொல்ல முடியாது. இங்க கூடியிருக்கிற எல்லா மக்களையும் சாட்சியா வச்சு இந்த வேஷம் போட்ட பொலியன காலம் மன்னிக்குமான்னு தெரியல. இங்க இசையை கொடுக்கறதே காத்துதான். எரியும் விளக்குக்கு பதிலாக கட்டுப்படுத்த முடியாத நெருப்பு பந்துகள். கதையம்மா கதையம்மா, கதை சொல்றேன் கேளம்மா, கதை சொல்றேன் கேளம்மா. கதை ஆரம்பிக்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க சிட்டு எழுத்துன்னு ஒரு அரண்மனை. அங்க ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. தங்கச் சிலை மாதிரி, தங்கத்திலேயே செதுக்கப்பட்ட அழகு அந்த குழந்தையோட முகம். 3 சகோதரர்களுக்கு ஒரு தங்கச்சி. நான் தப்பா சொல்லிட்டேனா? இல்ல தப்பா சொல்ல வச்சாங்களா? அத அந்த காலம் சொல்லட்டும். கதையம்மா கதையம்மா, கதை சொல்றேன் கேளம்மா, கதை சொல்றேன் கேளம்மா.
நேரம் ஆராரீராரோ ஆரீராரோ பாடும் நேரம் தென்மழை பொழிகின்றதே பன்னீரின் துளியன மேனிதனில் தூவிட பெண்ணே நீ வாழ்க அழகு செல்லமே என் மேலே சாயடா என் செல்லமே ஆரீராரோ பாடும் நேரம் ஆராரீராரோ ஆரீராரோ பாடும் நேரம் தென்மழை பொழிகின்றதே. கடவுளே, நல்ல செய்தியா சொல்லுப்பா. பிரச்சனை கொஞ்சம் பெருசுதான். இந்த குழந்தை இந்த வீட்டுக்கும் ஊருக்கும் என்னைக்கு ஆபத்து தான். கடவுளே, இவளால உங்க குலமே அழிஞ்சிரும். கடவுளே, என்னையா சொல்றீங்க? ஒரு பொண்ணால தான் உங்க குலம வீடும் அழிய போகுது. அட கடவுளே, என்னையா சொல்றீங்க? ஜோசியத்துல பார்த்தத சொல்லாம இருக்க முடியாது. உண்மைய மறைச்சு வைக்கிறது முதல்ல இருந்தே எங்களுக்கு கிடையாது. என்ன ஜோசியர் எப்படி சொல்றீங்க? வெளியே தள்ளி கதவை மூடியே ஆகணும். பச்சை குழந்தைய வெளியே தள்ளி கதவு மூட எப்படி முடியும் ஜோசியர்? ம்? ம். 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 அப்படின்னா நீங்க துரதிர்ஷ்டம் வர வரைக்கும் காத்துருங்க. நான் கெட்ட விஷயத்த சொன்னதுனால பணத்தை நான் வாங்கவே மாட்டேன். அப்புறமா வீட்டுக்கு கொடுத்து அனுப்புங்க. அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க ஐயா. நம்பியார் ஐயா, நீங்க எதுக்கு அவங்க கிட்ட அப்படி சொன்னீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நம்ம கிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டியா? இந்த வீட்ல ஒரு பொண்ணு முன்னாடி பாட்ட முப்பாட்டம் காலத்துல பொண்ணு கேட்டு வந்தாங்க. அன்னைக்கு நம்ம வீட்ல இருந்த நம்பூதிரிய பைத்தியம்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க சொன்னதுதான் பழி வாங்கணும்னு. பழி வாங்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ நீங்க அங்க சொன்னது எல்லாமே வாய முடிக்கிட்டு வாடா. இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். நாளைக்கு பார்க்க வேண்டிய ஜோசியத்துக்கு இப்பவே எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிரு, சரியா? சரிங்க ஐயா. சமுதாயம் ஒரு பொண்ணுக்கு கொடுத்த சுதந்திரம் சமையல் அறைக்கும் படுக்கை அறைக்கும் இடையில இருந்த காலகட்டம். அந்த காலத்துல பிராமண பெண்களோட குரல் கூட பொதுமக்களுக்கு அந்நியமாய் இருந்துச்சு. ஆனா அந்த காலத்துல ஒரு பொண்ணோட குரல் உயர்ந்து கேள்விகளை கேட்க தன்னோட உடம்ப தவிர வேற எதுவுமே இல்ல. அவ தன்னோட உடம்ப கலங்கப்படுத்தி அந்த காலத்து ஆண்களை எதிர்க்க துணிஞ்சா. இந்த கதையோட காலம் சரியா குறிப்பிடப்படல. ஏன்னா எல்லா காலத்திலையும் இந்த மாதிரி பெண்கள் இருந்தாங்க. பலரும் இந்த கதையை சொல்லி சொல்லி காலத்தால அழியாத கதையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன காத்து, இங்க வந்ததுக்கு அப்புறம் உன் வீட்டையும் ஊரையும் மறக்க முடியலையா என்ன? நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இந்த தாசி எப்பவும் இருந்துதானே ஆகணும். காத்து, உன்னை விட்டு பிரியறதுக்கு தான் எனக்கு மனசே இல்ல. காத்து, நீ எதுக்காக பயப்படுற? எனக்கு முதல் முறையா உன் கூட தான் காதல் வந்துச்சுன்னு நான் தான் சொன்னேன்ல. நீங்க இப்படி வெளிப்படையா பேசுறத என்னால ஏத்துக்க முடியல. யாராவது கேட்டுட்டா அப்புறம் நம்ம கதை.
எஜமானி, ம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். படுக்க அறையில காத்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல இத சொல்றது சரியானு கூட எனக்கு தெரியல. என்ன விஷயம்? அது உங்களோட கணவருக்கு அவருக்கு சின்ன அளவுல மனநோய் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நம்பூதிரிகள் வீடுகள்ல அங்க இருக்க பொண்ணுங்களோட சம்மதத்தை எந்த அளவுக்கு மதிப்பாங்கன்னு உனக்கு தான் தெரியும்ல. அது பத்தாதுன்னு எனக்கு சாபம் வேற இருக்கு. அதை விட மோசமான இடம் வேற என்னவா இருக்க போகுது? என்னோட படுக்கை அறையில என் கணவருக்காக காத்திருக்க ஒரு மனைவி, அவரோட நெஞ்சு மேல படுத்து தூங்கணும்னு ஆசைப்படுற ஒரு மனைவி. ஆனா இங்க வரலாறே தப்பா இருக்கே. இந்த மனைவி அரவணைப்பை எதிர்பார்க்கறது உங்க நம்பூதிரி கிட்ட இருந்து இல்ல, அதுக்கு பதிலா உன்கிட்ட இருந்து, ஏன் காத்து கிட்ட இருந்து.
டேய், நீ ஏன் இப்படி பண்ற? உன்னை கல்யாணம் பண்ணது நான் தாண்டி. இது உன் கூட வந்த பெண் தோழி. உன் பேரை நான் மறந்துட்டேனே. காத்து, காத்து, இதெல்லாம் உனக்கு ஒரு டைம் பாஸா என்ன? நான் வர லேட்டா இருந்தா கதை என்ன ஆயிருக்கும்? நான் இப்போ வரேன். எங்க போறீங்க? கீழே என் அப்பா இருக்காரு. இங்க நீ வேற ஆள் கூட இருக்கிறத நினைச்சு சிரிக்கலாம்ல. தேய், குஞ்சு தேய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தத்தன், என்ன? கொஞ்சம் இங்க வா. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஐயோ, ஏய் தேய், சொல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்பா என்ன உடனே வைத்தியர்கிட்ட போக சொல்லிட்டாரு. என்னோட மருந்தெல்லாம் தீர்ந்து போச்சான். இப்ப கிளம்புனா பிரம்ம முகூர்த்தம் முடியறதுக்குள்ள போயிடலாமா. நீ கஷ்டப்படுவேன்னு தெரியும், இருந்தாலும் நான் போயிட்டு வரேன். தேய், உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா? நீ கேள்விப்பட்ட அளவுக்கு எனக்கு மனநோய் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனை தான். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான். உனக்கு தூங்கத்துக்கு பயமா இருக்குமாண்ணா? சொல்லு தேய். பயம் இருந்துச்சுதான். ஆனா அதெல்லாம் என் 10 வயசுலயே நான் இழந்துட்டேன். சரி, நீ படுத்துக்க. நான் கதவை வெளியே இருந்து சாத்திக்கிறேன். நிறுத்து, நிறுத்து. வர வர கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை உனக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 10 வயசு இருக்கும்போது பரணையில இருக்க அறைக்குள்ள என் காதுல நீங்க சொன்ன விஷயம். நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கிட்டா அன்னைக்கு என்கிட்ட என்னென்னலாம் சொன்னீங்க. அது வந்து சாப்பிடுறது, போட்டுக்க மணி மாலை, சாந்து போட்டு, கண்மை. அதுக்கு பதிலா நீங்க எடுத்துக்கிட்டது என்னோட மதிப்பற்ற 10, 11 ஆச்சு. 12, 16 ஆச்சு. ஒவ்வொரு வயசு வளரும் போதும் ஒரு பொண்ணுக்கு ஆசை காட்டுற பொருட்கள் என்னென்னமோ அது எல்லாத்தையுமே எனக்கு நீங்க பரிசா கொடுத்தீங்க. இந்த கையால எனக்கு கசக்கி எரிஞ்ச அந்த ராத்திரியும் பகலும்
இன்னைக்கு இங்க ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத மகனை காரணமா காட்டி இன்னொரு நாடகம். எல்லாம் தெரிஞ்சோ எதுவுமே தெரியாத குழந்தை மாதிரி இந்த தேய் இப்பவும் நடிச்சிட்டு தான் இருக்கா. இன்னைக்கு ராத்திரி மகனை வெளியே அனுப்பிட்டு என் படுக்கறைக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு எனக்கு என்ன பரிசு கொண்டு வந்திருக்கீங்க? அது அது வந்து நீங்க வாங்க, இன்னைக்கு இந்த ராத்திரிய என் கூட அனுபவிக்கலாம். உங்க எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய பரிசா தயார் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு அது என்னெல்லாம் புரியாது. நீங்க வரலாம், அனுபவிக்கலாம். கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். கவிலக்கம் குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்தது சிட்டெழுத்து தேயின்னு கேள்விப்பட்டேன். கேட்டது உண்மைதான். நாராயண நம்பூதிரி இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டாரு. தப்பு பண்ணாங்களா பண்ண வச்சாங்களா? தப்பு பண்ண வச்சாங்களா? புரியலையே சாமி. அது நோயாளி சாப்பிட்டதும் வைத்தியர் சாப்பிட சொன்னதும் பாலுதான். அதான பழமொழி. ஒரே கல்ல ரெண்டு மாங்க ஆயிடுச்சு இல்லையா? முன்னாடி சிற்றெழுத்து திருவிழால ஒரு முறை அவளை நான் பார்த்தேன். பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா நீ என்ன நினைச்சியோ அதேதான். ஆனா எதுவுமே நடக்கல. இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என்ன இருந்தாலும் நம்மள மாதிரி அவர் கிடையாது இல்லையா? உங்க கீச்சாக்கா கதாபாத்திரத்தை பார்க்க பொண்ணுங்க காத்திருக்காங்களே, மேடையிலயும் வீட்லயும். இருந்தாலும் ஒரு கலைஞனுக்கு இந்த அதிர்ஷ்டம் அதிகம்தான். கீச்சக்கவதம் கதையில என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த நீலன் பீமனை எத்தனை தடவை தோக்க வச்சிருக்கான்? என்ன பரசு நம்போதரி? அத நம்மளும் புரிஞ்சுக்கணும். எத்தனை வாட்டி எந்த கதவும் கீச்ச கணக்குக்கு முன்னாடி அடைக்கவே முடியாது. அது எப்படி? அதிர்ஷ்டம் தான். கீச்சான ஆரம்பிச்சுட்டான் போல இருக்கே. வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியலையா? கீச்சகன், அந்த பீமனைய பல தடவை ஜெயிச்சவர். நீலகண்டா, இப்பவும் என் கண்ணுல இருந்து அது மறையவே இல்லை. அது எப்பேற்பட்ட அழகு, பேரழகு. சரி, நான் இப்ப கிளம்புறேன். எஜமானரு என்னை சந்திக்கணும்னு வர சொன்னாரு. திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். எந்த குறையும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இங்க தங்கிட்டு நாளைக்கு இங்க இருந்து நீங்க கிளம்பினா போதும். சரி சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். தத்தா, கீச்சகனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது பாத்துக்க. சாப்பிடுங்க.
என் விருப்பத்தை சொல்லிட்டேன். உங்ககிட்ட இருந்து பதிலே வரலையே. என்னையில இருந்து நீல நம்பூதிரிக்கு அனுமதி வாங்குற பழக்கம் வந்துச்சு. என்ன 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? அது என்கிட்ட பழாப்பழம் சாப்பிடணும்னு கேட்டாரு. பலாப்பழம் கார்த்திகை மாசத்துல எங்க கிடைக்கும்? ஆனா விருந்தாளிங்க நம்ம கிட்ட கேட்டுட்டா அத நிறைவேற்றுற கடமை நம்மளது தானே. ஆமாமா, அப்பா என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காரு, இவரை நல்லா பாத்துக்க சொல்லி. நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் ராமா, கார்த்திகை மாசத்துல பலாப்பழம் எங்கடா கிடைக்கும்? வாடா போய் பார்த்துட்டு வரலாம். இப்படி ஒரு முட்டாளோட புருஷனா அமைஞ்சது உனக்கு கிடைச்ச வரம் இல்லையா? அதுக்கு பதிலா எனக்கு கிடைக்கிற பரிசு என்ன? வழக்கமா இந்த மாதிரி கேட்க மாட்டியே. நாம 2 மாசம் ஒத்து போனோம்ல. அது என்னோட சம்பந்தம் இல்லாம என்ன அடைஞ்சப்ப. ஆனா இப்ப உங்க பேரை வெளியே சொல்லக்கூடாதுல்ல. இந்த தேயோட மனசு சந்தோஷப்படுத்துற பரிசு இந்த தேய ஆசைப்படக்கூடாதா? கதையம்மா கதையம்மா கதை சொல்றேன் கேளம்மா, கதை சொல்றேன் கேளம்மா. கதையம்மா கதையம்மா கதை சொல்றேன் கேளம்மா, கதை சொல்றேன் கேளம்மா. இப்படி பலரும் தேகியோட படுக்கை இறக்கி ஆசை வார்த்தை கூறி நுழைஞ்சாங்க. அவங்க எல்லாரையும் தேகி மனசுக்குள்ள இருந்து வரவேற்றா. அவளோட மனசையும் உடம்பையும் பகிர்ந்துகிட்டா. ஐயோ டேய், என் கண்ணை திறக்க முடியல. கண்ணை திறக்கவே முடியலையே. என் கண்ணுக்குள்ள ஏதோ பெரிய பூச்சி ஒன்று போன மாதிரி கண்ணு செமையா வலிக்குதுப்பா. கண்ணை திறக்கவே முடியல தேய். தேய், வலி என் கண்ணுல இல்ல, என் நெஞ்சில.
தேய், என் தலைமுறையில் பெண் குழந்தையே இல்லை. கோவில்லையும் என் குடும்பத்திலையும் இந்த வீட்லையும் என் அம்மாவை பார்த்த ஞாபகம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. நான் சின்ன வயசா இருக்கும்போதே அக்கா தங்கச்சி யாருமே கிடையாது எனக்கு இப்போ நீ வந்த உடனே நான் என் அம்மாவை தான் நான் உன்னை பார்த்தேன். சில நேரம் நான் என் பொண்ணாவும் பார்த்தேன். ஆனா அவனை ஒரு பொண்டாட்டியை பார்க்க எனக்கு தோணல. அது ஏன்னு எனக்கு இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ இல்லாத நேரத்துல யாரோ உன்னோட ரூமுக்கு வந்து போறாங்கன்னு நான் மத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டேன். கோயில் குளத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதையும் கேட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் அவங்கள அடிச்சிட்டு தான் இங்க வந்தேன். என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசுற எல்லாரும் ஒவ்வொருத்தரோட நாக்கையும் அறுத்துருவேன். அப்படி இருந்தும் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியாடி. இந்த மாதிரி ஒரு நாள் நிச்சயமா வரும்னு எனக்கு தெரியுங்க. இதுதாங்க அந்த நாளே. கையும் காலுமா பிடிச்ச உடனே ஊர்ல செய்யறத செய்யணும். உங்களை ஏமாத்தின இந்த தீய விசாரிச்சு ஆகணும். உண்மையை தெரிஞ்சுக்கணும். கதையம்மா கதையம்மா கதை சொல்றேன் கேளம்மா, கதை சொல்றேன் கேளம்மா. சாக்கியார் சொன்ன கதை இதுதான். உண்மைய தெரிஞ்சுக்கணும். இந்த தமிழ் மண்ணுல நிக்க வச்சு உண்மைய விசாரிக்கணும். விசாரணையில உண்மை வெளியில வரணும். நம்பூதிரி பொண்ணுங்களுக்கு குணதோஷம் இருக்கு. அதனால கள்ள தொடர்பு அவ மாட்டிக்கிட்டா. அவளை இப்ப விசாரிக்கணும். நியாயப்படி தண்டனையை கொடுத்தே ஆகணும். உண்மை வெளியில வரணும். குற்றம் சுமத்தப்பட்ட அந்த பொண்ணும் அதனோடு தொடர்புடைய ஆணும் இல்ல ஆண்களும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். குற்ற விசாரணைக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்ட அனுமதி வாங்கி இருக்கணும். அதுவும் நம்பூதிரி குடும்பத்துல தான் விசாரிக்கிறவங்கள தேர்ந்தெடுக்கணும். அவங்க தான் இத பத்தி எல்லாம் விசாரிக்கணும். குற்றவாளிகள் இருக்கிற இடத்துக்கு விசாரிக்க வந்தவரு விசாரணைய ஆரம்பிக்கிறாரு. முதல் விசாரணை பணிப்பெண் கிட்ட. குற்றம் சுமத்தப்பட்ட பொண்ணையும் விசாரிக்கணும், பணிப்பெண்ணா இருந்த அந்த பொண்ணுகிட்டையும் விசாரிச்சாகணும். ரெண்டாவதா அந்த பொண்ண, பாதிக்கப்பட்ட பொண்ணை என்னன்னு கூப்பிடுவாங்க? நம்மளும் அப்படியே கூப்பிடலாம். அதுதான் கதையம்மா கதையம்மா கதை சொல்றேன் கேளம்மா, கதையம்மா கதையம்மா கதை சொல்றேன் கேளம்மா. இந்த விஷயத்தை நம்ம அப்புறம் பார்க்கலாம். மூணாவதா உண்மைகள் வெளியில வரணும். 4 குற்றம் என்னன்னு அறிவிக்கணும். 5 கொடுமைகளை நிரூபிக்கணும். 6 தண்டனைகளை அளிக்கணும். கதையம்மா கதையம்மா கதை சொல்றேன் கேளம்மா, கதையம்மா கதையம்மா கதை சொல்றேன் கேளம்மா. நான் கேள்விப்பட்டது உண்மையா? இதெல்லாம் தேவைதானா? காத்து, நடந்ததெல்லாம் திட்டமிட்டு செஞ்சது.
10 வயசுல இருந்து நான் வடிக்கிற கண்ணீருக்கு முடிவு வரணும்னு தோணுச்சு. எஜமானுக்கு நானே தனிப்பட்ட முறையில தகவல் அனுப்பியிருக்கேன். என்னையும் தண்டிக்கணும். அது கூடவே என்ன நாசனம் பண்ண எல்லா ஆம்பளைங்களையும். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு ஆதாரங்களையும் சேகரிச்சிட்டு இருந்தேன். அந்த ஆதாரத்தை அவர் மறுத்துட்டா அவங்க ஆடைங்களுக்குள்ள மறைஞ்சிருக்க ஆதாரங்களும் எனக்கு தெரியும். எஜமானி, காத்து, இன்னும் எனக்கு ஒரு ராத்திரி மட்டும்தான் இருக்கு. இனி என்னோட வாழ்க்கை எங்க வேணாலும் மறையலாம். இன்னைக்கு ராத்திரி நீ எனக்கு துணையா இருப்பியா? எஜமானி, கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நான் உங்க கூட வந்திருக்கேன்ல. இப்ப எதுக்காக இப்படி கேக்குறீங்க? அப்போ வா, இன்னைக்கு இந்த ராத்திரி ஏன் கூட. ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்க ஒருத்தர் வேணும். தூங்கறதுக்கு சூடா இருக்க வாலிப உடம்பு வேணும். அரவணைக்கு மிருதுவான விரல்கள் வேணும். சாஞ்சிக்கிறதுக்கு உன்னோட தோள்கள் வேணும். இந்த ராத்திரி அனுபவிக்க என் கூட இன்னைக்கு நீ வேணும்.
அப்பா நடந்து வந்ததால டயர்டா இருப்பீங்க. காத்துக்கிட்ட உங்களுக்கு மோர் கொடுக்க சொல்றேன். வேண்டாம்மா, விருந்து சாப்பிட்டு போற நிலைமையில நான் ஒன்றும் இங்க வரல. பெண்கள் தப்பான வழியில போனா குற்றம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் வந்து சேரும். நீ செய்யக்கூடாத குற்றங்களை கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன். நடந்தது நடந்துருச்சு. உன்னை விசாரிக்கலான்ட்டு வரும்போது சின்ன வயசுல இருந்தே புத்தி சுவாதீனத்துக்கு மருந்து சாப்பிட்றேன்னு சொல்லு. இங்க வந்த உடனே மருந்து சாப்பிட்றத விட்டேன்னு சொல்லு. புத்தி சுவாதீனம் இல்லாம இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லு. புத்தி சுவாதீனமா இருக்க இந்த பொண்ணு தப்பானவ இல்ல நிரூபிக்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நான் பண்ணது தப்புதான், ஒத்துக்கிறேன். தண்டனை ஏத்துக்கவும் தயார்தான். ஆனா ஒரு நிபந்தனை, என்ன தப்பானவள மாத்துறவங்களும் என் கூட தண்டனையை அனுபவிக்கணும். இருட்டு அறையில இருக்கிற இந்த பொண்ணு ஆம்பளைங்களுக்கு எதிராக இதையாவது பண்ண முடியும் நிரூபிச்சு காட்டணும். இருட்டு அறையில இருந்துகிட்டு எதிர்க்க கூட முடியாத எல்லாருக்கும் முன்னாடியும் நான் நிரூபிக்கணும். இந்த முடிவை என்னால மாத்திக்க முடியாதுப்பா, மாத்திக்க மாட்டேன். அம்மாடி தேய், உன்னை கெடுத்தவங்களோட பேரை நீ சொல்லும்போது என் பேரை சொல்லிடாதம்மா. உன் காலில் வந்து கேட்டுக்கிறேன். என் முன்னாடி நின்னு இப்படி நடிக்காம போங்கப்பா. போய் உன் கூட பிறந்தவங்க கிட்ட சொல்லிடு என் கால்ல விழுந்து வீட்டு பக்கம் வர வேண்டான்னு. பின்வாங்குற மாதிரி தெரியல. காலையில் ஒரு செய்தி வரும். புத்தி சுவாதீனம் இல்லாத குஞ்சி தேய் கிணத்துல விழுந்து செத்துட்டான். வானத்தை காக்கிறதுக்காக வேற வழி இல்லாம தான் செத்துட்டான். தத்தா, அந்த அசிங்கத்தை தூக்கிட்டு போய் அந்த தரித்திரம் பிடிச்ச கிடத்துல போட்டு. அப்ப நான் பார்த்தது, அப்ப நான் கேட்டது எல்லாமே. டேய், நீ செத்து போயிட்டியா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இந்த தகுதி இல்லாத பொலியன் அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு தெரியும். ஒரு முறை நீ எனக்கும் பாய விரிச்ச, என் கூடையும் வந்துட்ட. உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிட்ட. நீ செஞ்ச பெரிய தப்பு. என் கூட நீ கையை பிடிச்சு வந்தது உன் ஆத்மா மட்டும்தானா? இதை நான் தெரிஞ்சுக்க ரொம்ப தாமதமாயிடுச்சு தேய். இந்த சாக்கி அவரோட வேஷம் உன்னோட கதையை பல நகரங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க இந்த வேஷத்தை நான் போடுறேன். கதையம்மா கதையம்மா கதை சொல்றேன் கேளம்மா, கதையம்மா கதையம்மா கதை சொல்றேன் கேளம்மா.
கதையம்மா கதையம்மா கதை சொல்றேன் கேளம்மா, கதை சொல்றேன் கேளம்மா, கதை சொல்றேன் கேளம்மா. கோபம் கொண்டு காட்டில் தேடும் நேரம், தேடும் இந்த மாலை நேரம். கோபம் கொண்டு காட்டில் தேடும் நேரம், தேடும் இந்த மாலை நேரம். பதறிக்கொண்டு வாழும் துரிதமான வாழ்க்கை, சதிகள் பார்க்கும் மனித வாழ்வில் ஏனோ. பதறிக்கொண்டு வாழும் துரிதமான வாழ்க்கை, சதிகள் பார்க்கும் மனித வாழ்வில் ஏனோ. கொள்வாய் 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 என்னை, கொள்வாய் 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 தேடி உன்னை. காலமோ நேரமோ தேடிய பார்க்கிறேன், காலமோ நேரமோ தேடிய பார்க்கிறேன். பதறிக்கொண்டு வாழும் துரிதமான வாழ்க்கை, சதிகள் பார்க்கும் மனித வாழ்வில் ஏனோ. உந்தன் வாழ்க்கை மேலே எந்தன் வாழ்க்கை கீழே, உந்தன் வாழ்க்கை மேலே எந்தன் வாழ்க்கை கீழே. பாவம் செய்து வாழும் மரணம் கொண்டு போவாய், பாவம் கொண்டு நீயே பெண்ணில்லை போயே. பாவி நீதானே என்னை ஏனோ கொள்கின்றாய், காதலில் நீ என்றும் பாவம் செய்கின்றாய். சாவமே நீ போவது எப்போது, காதலே நீ கொள்வது எப்போது. களவாடும் மனிதர்கள் வாழ்வில் தான் முடிவேது, உறவாடும் சதிகாரன் மரணிப்பது அப்போது. பதறிக்கொண்டு வாழும் துரிதமான வாழ்க்கை, சதிகள் பார்க்கும் மனித வாழ்வில் ஏனோ. பதறிக்கொண்டு வாழும் துரிதமான வாழ்க்கை, சதிகள் பார்க்கும் மனித வாழ்வில் ஏனோ. கொள்வாய் 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 என்னை, கொள்வாய் 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 தேடி உன்னை. பதறிக்கொண்டு வாழும் துரிதமான வாழ்க்கை, சதிகள் பார்க்கும் மனித வாழ்வில் ஏனோ. பதறிக்கொண்டு வாழும் துரிதமான வாழ்க்கை, சதிகள் பார்க்கும் மனித வாழ்வில் ஏனோ. கொள்வாய் 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 என்னை, கொள்வாய் 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 தேடி உன்னை. காலமோ நேரமோ தேடிய பார்க்கிறேன், காலமோ நேரமோ தேடிய பார்க்கிறேன். பதறிக்கொண்டு வாழும்
துரிதமான வாழ்க்கை சதிகள் பார்க்கும் மனித வாழ்வில் ஏனோ. தெரியுமா காவில் பாட்டு சேர்ந்த ஒரு பைத்தியக்காரன் சாக்கியார் வேஷம் போறானமே. ஊர்க்காரங்க எல்லாரும் அவனை ஒரு பைத்தியம்னு தான் பேசிக்கிறாங்க. அவன் சொல்றது அந்த அசிங்க பிடிச்ச தேயியோட கதை. எந்த தேயி? சிட்டெடுத்து தேயி.